ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு பயங்கரமான சிங்கம் வாழ்ந்துச்சாம். அந்த சிங்கத்தோட கொடுமை தாங்க முடியாம காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் சிங்கத்தோட குகைக்கே வந்து, சிங்கராஜா சிங்கராஜா, எங்க எல்லாரையும் மொத்தமா கொன்னுடாதீங்க, உங்க குகையை தேடி நாங்களே தினம் ஒருத்தர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிச்சான். அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்தோட குகைக்கு வந்து சிங்கத்துக்கு உணவாச்சான். அந்த விலங்குகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சிங்கம் கொரட்டை விட்டு தூங்குச்சான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு குட்டி முயல் சிங்கத்துக்கு உணவாக சிங்கத்தோட குகையை நோக்கி போச்சான். முயல் ரொம்ப மெதுவாகவும் தாமதமாகவும் போனதால சிங்கம் கோவத்துல பயங்கரமா கத்துச்சான். ஏன் இவ்வளவு தாமதம்? அதுக்கு அந்த முயல் குட்டி சொல்லிச்சான், சிங்கராஜா, உங்கள மாதிரியே ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன். அது ரொம்ப பெருசாவும் பயங்கரமாவும் இருந்தது. அப்படியா? காட்டு அந்த சிங்கத்தை. அந்த குட்டி முயல் சொன்னதை கேட்டு சிங்கமும் அந்த முயல் பின்னாடியே போச்சான். ரெண்டு பேரும் கடைசியா ஒரு கிணறு கிட்ட வந்து சேர்ந்தாங்க. முயல் குட்டி அந்த கிணத்தை காமிச்சு, சிங்கராஜா, அந்த இன்னொரு பயங்கரமான சிங்கம் இந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தப்போ தன்னை போலவே இருக்கிற ஒரு சிங்கத்தை பார்த்துச்சான். தண்ணியில தெரியறது தான் தான்னு தெரியாம முட்டாள்தனமா அதை பார்த்து பயங்கரமா கத்துச்சான். தண்ணியில இருந்த அந்த சிங்கமும் கத்த, கோவத்துல இந்த முட்டாள் சிங்கம் தொப்புன்னு கிணத்துக்குள்ள குதிச்சுதான். அவ்வளோதான். அப்புறமா அதால வெளியவே வர முடியல. தன்னோட புத்திசாலித்தனத்தால சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்ச முயல் ஜாலியா வீட்டுக்கு போச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது? பலத்தை விட புத்திசாலித்தனமே உயர்ந்தது.